إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொல்லை இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழியை வெளிவைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இந்த உலகத்திற்கு மூலமுடுக்கெல்லாம் இந்த தீனில் இஸ்லாத்தை எடுத்து சென்ற சத்திய இமாம்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ஒன்றோடும் இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றும் விடவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, கோடியை விஞ்சும் கொடிய நரகம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிற போது இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு வடிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அவனை அறிந்து கொள்வதற்கும் அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்கும் அவனை அஞ்சி வாழ்வதற்குமாக ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் பூமியில் அவ்வப்போது காட்டிக்கொண்டே இருப்பான். அது மூமின்களுக்கு அறிவுடைய மக்களுக்கு படிப்பினையாக அமையும். எவர்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் ஈமான் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த படிப்பினையை விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுவான். இது ரெண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, இந்த அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் நமக்கு படிப்பினை தருகிறது என்றால் நாம் அறிவுடையவர்களாக ஈமானுடையவர்களாக இருக்கிறோம் என்று பொருள். எப்ப இது நமக்கு ஏனைய மனிதர்களைப் போல இதெல்லாம் சகஜம் என்று ஆகிறதோ அப்பொழுது அறிவிலையும் ஈமானிலையும் குறையுடையவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சி தான் நாம் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற சூரிய வெப்பம். சூரியன் என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. அல்லாஹ்வினுடைய அதாபு எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதற்கான
ஒரு சான்று சூரியன். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பயன்பாட்டுக்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்றும் சொல்லுகிறான். ஆனால் அந்த பயன்பாடு எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பது நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு சூரியனை பூமியை விட்டு மிக தூரமான ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து அதிலிருந்து வருகிற எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு எது பயனளிக்குமோ அதை மட்டுமே கொண்டு வந்து பூமிக்கு சேர்க்கிறான். நீ அதை மட்டுமே குரானிலிருந்து படித்தாலே நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது ஈடே ஆகாது என்பதை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான ஒரு படைப்பு சூரியன். அதனுடைய மேல் வெப்ப பகுதி மட்டுமே 1000 டிகிரி செல்சியஸ் என்கிறார்கள். சூரியனுடைய மேல் வட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூடே, அதனுடைய உள்கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய வெப்ப பகுதி 6000 டிகிரி செல்சியஸ் என்கிறார்கள். 1000 டிகிரி என்றாலே நம்மளால இந்த உடல் தாங்காது. இந்த உடல், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே பெரும்பாலும் 1000 டிகிரியை தாங்குற அளவுக்கு எந்த வஸ்துவும் இல்லை. செம்புன்னு ஒன்று தாங்கலாம், மற்றபடி எல்லா உலோகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா மிருகங்களும், எல்லா கற்களுமே கருகி சாம்பலாகுது. ஆனால் அவ்வளவு உஷ்ணமானது அதன் மேல்வட்ட பகுதி மட்டுமே. அதனுடைய உள்வட்டக்குள், அது உள்ளனுடைய அந்த இதில் இருக்கிறது 6000 என்கிறார்கள். அவ்வளவு அந்த அளவுக்கு ஹீட்டு பூமிக்கு வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? பூமி கருகி போயிடும். அதை 9 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போய் வச்சு அதிலிருந்து வருகிற எரி கற்கள் பூமியை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற ஓசோன் படலம், அதெல்லாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்கிற மக்களுக்கு அத்தாச்சு. சுபஹானல்லாஹ். அந்த சுபஹானல்லாஹ் தான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதித்தான் கண் விழித்தவுடனே அந்த நாளை துவங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நடுநிசியில் கண் விழித்தார்கள். கண் விழித்து போய் நின்று தொழ ஆரம்பித்தார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். அவருடைய நெஞ்சிலிருந்து வருகிற விம்மல் சந்து எனக்கு கேட்டுச்சு. படுத்துட்டு இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி தேங்கி அழுதார்கள். தாடியெல்லாம் நனைகிற அளவுக்கு அழுதார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து அழுதார்கள். அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து பாங்கு சொல்கிறார்கள் ஃபஜ்ருக்கு. பாங்கு சொல்லதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுது அழுதுட்டா இருக்காங்க. அப்பதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிலாலை கூப்பிட்டு சொல்றாங்க, பிலாலே, இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இதுதான், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னன்னு கேளுங்க. கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று இரவு இறங்கிய வசனம் தான் அதற்கு காரணம். என்ன வசனம்? சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள். அதுல ஆரம்பமே இதுதான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலையும் அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த அறிவுடைய மக்கள் யார்? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற போதும் அமர்ந்திருக்கிற போதும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்திருப்பதை சிந்தித்து சொல்லுவார்கள், சுபஹானக் ரப்பனா, நீ தூயவன், எங்கள் இறைவா நீ தூயவன், ஃபக்கினா அதாபன்னார், எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றி என்று கேட்பார்கள். சொல்லிட்டு சொல்றார்கள், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைத வமா லிஸாலிமீன மின் அன்சார், எங்கள் இறைவா எவர்களை நீ நரகத்தில் நுழைவித்து விட்டாயோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய், நீ கேவலப்படுத்திட்ட. அந்த அநியாயக்காரர்களுக்கு ஒரு உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் இறக்கிய இந்த வசனம் தான் இவ்வளவு அழுகைக்கு காரணம் என்றார்கள். காரணம் என்ன என்றால்,
சூரியன் வருது போகுது, காலை வருது போகுது, எந்த உணர்வும் இல்லாமல் கடந்து போகிற மனநிலைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் புரிந்து கொள்ளணும், ஈமானிலையும் அறிவிலையும் குறைபாடு வந்துருச்சு. அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை மீட்கணும். இவை அதுலயும் குறிப்பாக இந்த சூடு இருக்கே, இது ஸ்பெஷல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி காலத்தில் தான் சொன்னார்கள், அன்தரத்துக்கு முன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமாக அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லாம் அறிவிப்பு செய்யறாங்க. அப்படி செஞ்சா அந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்டுச்சான் தெரியுமா? அந்த சப்தம் ரோட்டுல நடந்து போகிற மக்களுக்கெல்லாம் கேட்கும் அளவுக்கு மிக வீரியமாக இருந்தது. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இல்ல, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள், பாதிரு பிஸ்ஸலா, தொழுகையை பிற்படுத்துங்கள், தொழுகையை பிற்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிற இந்த சூடு நரகத்தினுடைய மூச்சு காற்று. நீங்க அனுபவிக்க, நம்ம இந்த சூடை உட்கார்ந்து ஒரு மாதிரி உஸ்ஸுன்றமே, அப்ப நமக்கு ஞாபகம் வரணும், இது நரகத்தினுடைய நெருப்பல்ல, நரகத்தினுடைய புகை மூட்டம் அல்ல, நரகத்தினுடைய அனல் காற்றல்ல, நரகம் விடுகிற சின்ன ஒரு மூச்சு. அந்த மூச்சு காற்றின் வெளிப்பாடுதான் இந்தது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல இஷ்டகத்தின் நார், நரகம் முறையிட்டது. நரகம் வந்து கேட்டது, ரப்பி அக்கல பௌலி பௌலா, என்னதில் சிலரே சிலரை திண்டு கொண்டிருக்கிறது என்று முறையிட்ட உடனே அல்லாஹ் அதற்கு அனுமதி அளித்தான். ரெண்டு மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான். அதுல ஒரு மூச்சு நீங்க அனுபவிக்கிற இந்த உஷ்ணம், கடுமையான கோடை காலத்தில் நீங்க கோடை காலத்தில் நீங்க அனுபவிக்கிற இந்த வெப்பம் இருக்கிறதே, அது நரகத்தினுடைய மூச்சு காற்று. இன்னொன்று நஸ்ஸும் பி ஷித்தத்தில் பர்தி ஃபி ஷித்தாயி, குளிர் காலத்தில் நீங்க அனுபவிக்கிற கடும் குளிர், மனிதனை உறைய வச்சு அப்படியே நிக்க வச்சு மூச்சை உருவி எடுக்குதே, அந்த குளிர் நரகத்தினுடைய மூச்சு காற்று. இப்படி சுட்டரிக்கிற இந்த வெப்பம் நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருடைய வாயிலிருந்தும் தாங்கல முடியல, வெப்பம் இவ்வளவு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் உணர்த்துறான். கொஞ்சம் இதுக்கே இப்படின்னா இதை விட நரகத்தினுடைய வெப்பம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பன்மடங்கு அதிகம், பன்மடங்கு அதிகம். இது நான் இந்த மூச்சு காற்றினுடைய சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பதறம் என்றால், இவ்வளவு அலகழிக்கப்படுகிறோம், இவ்வளவு உட்கார முடியல, நிக்க முடியல, ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியல, அப்படியே செஞ்ச அந்த வேலையை கவனமாக செய்ய முடியாமல் மண்ட சுட்டு கால் வரைக்கும் ஏறுது, காலு கை அத்தனையும் ஹீட் ஏறுது. இதுல போய் நம்ம வெளியில் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு வெளியில போய் நின்று வைங்க, கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, இந்த நேரம் எப்படி இருக்கும். அதுவும் செருப்பு இல்லாம, ஒட்டு துணி இல்லாம, வெறுமனமே நின்று பாருங்க. கீழ இருந்து ஏறுற சூடும் மேல இருந்து வருகிற வீட்டும் இந்த உடல் எனத்துக்காகும். கற்பனை கூட பண்ண முடியல. நீ கற்பனை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், நிக்க முடியல. ஏனென்றால் கீழ இருந்து சூடு அவ்வளவு ஏறுது, மேல இருந்து ஏறுது, காலை வைக்க முடியல. ஆனால் இதையெல்லாம் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வேதனைக்கென்று சூரியனை அல்லாஹ் மறுமையில் கொண்டு வருவான். நரகத்தை பார்க்கிறதுக்கு முன்னாலேயே நரகத்தினுடைய கொடுமையின் ஒரு பகுதி சூரியனை மிக நெருக்கமாக அல்லாஹ் கொண்டு வருவான். அது அதனுடைய அளவு சொல்றாரு, மிக்தாரு மீலி,
மீல் என்றால் ரெண்டு சொல்கிறார்கள். ஒன்று மைலுக்கு சொல்கிறார்கள், ஒரு மைல் தூரத்துக்கு மீல் என்று அரபில சொல்வார்கள். இன்னொன்று மிஸ்வாக்கு குச்சிக்கு மீல் என்று தான் சொல்வார்கள். இல்ல எதை ரசூல்லா குறிப்பிட்டு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் 1 கிலோமீட்டர் வச்சா கூட 9 கோடி சொச்சம் கிலோமீட்டருக்கு இந்த சூரியனை நம்ம தாங்க முடியல. ஆனா 1 கிலோமீட்டருக்கு மேல 1.5 கிலோமீட்டருக்கு மேல நின்று சூரியன் சுற்றால் அது எப்படி இருக்கும்? இந்த உலோகம் சூட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். அதுக்கு மேல தாங்க இல்லாட்டி இந்த உலோகம் காலி ஆயிரும், மண்ணு கருகி போயிடும், இருக்கக்கூடிய எல்லாம் கருகிரும். ஆனால் செம்பு தரையில் நிக்க வைப்பான். நீங்க எவ்வளவு சூடுபட்டாலும் தாங்கி கொண்டே இருக்கிற செம்பு தரையாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி அந்த செம்பு தரையில நிர்வாணமாக நிற்க வைத்திருப்பான். ஒருத்தரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், இன்னக்கும் தஹ்ஷரூன யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல நீங்கள் அனைவரும் உஃபாத் உராத்துன் நிர்வாணிகளாக, உஃபாத்துன் சுன்னத்து செய்யப்படாதாக, ஓரலன் செருப்பு அணியாதவர்களாக நிற்பீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆணும் பெண்ணும் கலந்து இருப்பார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு வெட்கத்தின் தாய், அவங்க கேட்கிறாங்க, வெட்கத்தை எப்படி அது வெட்கம் இல்லாம போயிடும், எல்லாம் ஆணும் பெண்ணும் ஒன்னா நிற்பாங்களே. ஆயிஷா, அந்த நாள்ல அது அந்த சிந்தனையா மனிதனுக்கு இருக்க போறது. 1 மைல் தூரத்துல இருந்து சூரியன் சுட்டரித்து கொண்டு இருக்கிற போது மனிதனுக்கு என்ன இச்சையா வந்துற போது என்று ஆயிஷா ரலியல்லாஹு வரைமாற்றாங்க. அப்ப யாருக்கும் எந்த இச்சையும் வராது, எல்லோரும் துடித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த கீழே இருக்கிற சூடு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் வெளியேற்றி வேர்வையாக வெளியேற்றி கொண்டே இருக்கும். அந்த வேர்வை நாம் செய்கிற பாவத்திற்கு தகுமான அளவுக்கு உற்றெடுக்கும். நாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோமோ அவ்வளவு பாவத்தினுடைய வீரியம் அங்கு தெரியும். சிலர் கணுங்கால அளவு நிற்பார்கள். அப்ப அந்த சூட்டிலேயே அந்த தண்ணி என்ன ஆகும்? கொதிக்கும். தண்ணி கொதிக்கும். வேர்வந்த உடனே பரவாயில்ல, கொஞ்சம் ஹீட்டு, அந்த நம்ம வேர்வையில கூலா நின்றான்ல, நம்ம வேர்வையெல்லாம் சூடாக்குற அளவுக்கு தான் அந்த வெப்பம். அது முடிஞ்சு சிலருக்கு காது வரைக்கும் நிக்குமா பாவத்தின் அளவு. அது அப்பதான் இந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். ஜஹன்னம், நரகத்தை இழுத்து கொண்டு வருவான் அல்லாஹ். எப்படி இழுத்து கொண்டு வரப்படும்? நரகத்துக்கு 70,000 சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டு இருக்கும். எவ்வளவு சங்கிலி? 70,000 சங்கிலிகள். ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 மலாயிக்கத்துமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். அது இழுத்து கொண்டு வருகிற போது அது எப்படி இருக்கும்? கண்ணா ஜிமாலத்துன் சுஃபுர், அதனுடைய நெருப்பு பந்துகள், நெருப்பு மலைகள் அப்படியே மேலும் கீழும் கொதிக்கிறதுல மலைகளை போன்ற பெரும் பெரும் ஒட்டகங்களை போன்று அப்படியே மேல மேல குதிச்சு அந்த நெருப்பு பந்தங்கள் இருக்கும். அந்த நெருப்பு இழுத்து கொண்டு வருகிற போது அதுக்கு ஒரு சத்தம் இருக்குமாம். மனிதர்கள் கேட்பதற்கு அருவருப்பான சத்தத்தை திருமறை சொல்லுகிறது. கழுதை கனைப்பதை போல அந்த சத்தத்தை அவர்கள் செவியேற்பார்கள். அது வருகிற போதே அதை பார்த்து நடுங்குகிற மனிதன் கேட்பான், யா லைத்தனி, யா லைத்தனி, என் கை சேதமே, கத்தம்துலி ஹயாத்தி, இந்த வாழ்க்கைக்காக எதையாவது நான் முற்படுத்திருக்க வேண்டுமே. ஒவ்வொரு மனிதனும் கதறுவோம், யா லைத்தனி கத்தம்துலி ஹயாத்தி, இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள், எத்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சாப்பாடா பரவாயில்ல, இல்லையா அது அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். தண்ணி தாகம் எடுக்கிறதால அங்க போய் குடிச்சுக்கலாம். அந்த வேலையை முடிச்சா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிடும். 1000 ரூபாய் கிடைச்சா என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனிதன் அன்னைக்கு நினைப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யாரை தனி கத்தம் துளி ஹயாத், அந்த வாழ்க்கைக்காக என்னத்தை நான் முற்படுத்திருக்கிறேன், எதுவுமே இல்லையே. ஓடி ஓடி ஓஞ்சு போனதான மிச்சம் ஓட்டாண்டியா வந்து நிக்கிறனே என்று கதறுவார்கள். அல்லாஹ் வேதனையின் அந்த நாள்ல வேதனை செய்ய போற மாதிரி என்னைக்கு செய்ய மாட்டான்.
அந்த நரகம் இழுத்து கொண்டு வந்து நிற்கிற போது அந்த நரகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நரகத்தினுடைய அந்த வெப்ப ஆழம் அகலம் எவ்வளவு? 70,000 சங்கிலிகள்ல ஒவ்வொரு 70,000 சங்கிலிக்கும் 70,000 மலக்குமார்கள் என்றால் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு ஆழமானது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு பெரிய சப்தம். ரசூல்லா கேட்டார்கள், அன்பு தோழர்களை, இது என்ன சப்தம் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 வருஷத்துக்கு முன்னால் நரகத்துடைய மேல் மட்டத்திலிருந்து ஒரு பாறை விழுந்தது, அது இப்பொழுதுதான் ஆழத்தை அடைந்திருக்கிறது. மேலிருந்து விழுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கு? 70 வருஷம். ஃப்ளைட்டு 40 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு மேல பறக்கிற ஃப்ளைட்டு ஒன்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது கீழே வர்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது? நிமிஷம் கூட இல்லை, பொத்தட்டின்னு வந்து விழுந்துருது. ஏன்னா இந்த ஈர்ப்புக்கு என்ன, நரகத்தினுடைய ஈர்ப்பை எல்லாம் மீறி நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு என்பதை பாருங்க. அந்த நரகம் அவ்வளவு விசாலமாக இருக்கு, அவ்வளவு அகண்டது. அந்த நரகத்துல இந்த சூட்டை தணிப்பதற்கு இன்னைக்கு எத்தனை வகை நமக்கு கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். ஃப்ரிட்ஜு, ஏசி, கூலிங் தண்ணி பத்தலையா, போய் இனிமேல் ஃப்ரிட்ஜு இதுலேயே போட்டுருவான் போல, ஏசி ஸ்விம்மிங் பூல் போட்டுருவான் போல, உள்ள போய் குழு 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 குளிங்க ஓரம் இந்த ஹீட்டை தணிப்பதற்கு. ஆனால் நரகத்துக்குள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணியாக எதை வைத்திருக்கிறான் என்று சொல்றான், அல்லாஹ்வே வர்ணிக்கிறான். ஒன்று ஹமீம், சுடு தண்ணி தான், கொதிக்க கொதிக்க. நான் வீட்டில் போய் அப்படியே கேட்டு பாருங்க, அம்மா ரொம்ப வெயிலா இருக்கு, இப்பதான் வர்றேன், குடிக்க தண்ணி கொடுமான்னு ஜில்லுன்னு வந்து கொடுத்தா அப்பாடான் இருக்கும். அந்த தண்ணியை கொடுத்துட்டு அந்த அம்மா அங்கே போன உடனே வாயில வச்சா நாக்கே துண்டாக போற மாதிரியான சூடா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் இருக்கும். அல்லாஹ்வே சொல்கிறான், அந்த தண்ணியுடைய சூடு உள்ள அவர்கள் குடிப்பார்கள், ஹதீத், மிக கடுமையான சூடாக இருக்கும். அப்படி குடிக்கிற போது அந்த தாகத்தினுடைய உச்சத்துல இருக்கிற மனிதன் அந்த தண்ணி அப்படி உள்ள இறக்கலாம்னா அது உள்ள அது உள்ள இறங்கவே இறங்காது. ஆனாலும் குடிச்சுட்டான் ஆகணும். அப்படி குடிக்கிற போது அவருடைய குடல்களை துண்டு துண்டாக வெட்டி எறியும் அந்த தண்ணி. அதுதான் நரகத்தினுடைய நீரே, நரகத்தினுடைய குடிபானமே. தண்ணி குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி எறிகிற அளவுக்கு சூட்டில் கொடூரம் இருக்கும். அதோட சொல்கிறான் இன்னொரு பானம் கஸ்ஸாகா. கஸ்ஸாகா என்பதற்கு தமிழ்ல மொழிபெயர்க்க முடியல, அவ்வளவுதான். குறிப்பு அதுக்கு என்ன மொழிபெயர்க்கிறார்கள் என்றால், உடலில் இருந்து வெளியாகிற அத்தனை கழிவுகளுக்கு பேர் கஸ்ஸாகா. நம்ம உடல்ல இருந்து வெளியாகுதுல வேர்வை மட்டும் இல்லை, என்னென்னலாம் அசுத்தங்கள் வெளியாகிறதோ அத்தனை அசுத்தத்துக்கு பேரும் திருமறை வைத்திருக்கிறது கஸ்ஸாகா. அல்லாஹ் சொல்றான், இந்த கஸ்ஸாகா தான் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க, நம்ம சிறிய நம்மகிட்ட கொடுத்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகவாசல் ஒரு நிமிடம் கூட இருந்துடக்கூடாதுன்னு எல்லா இடத்துல துவா செய்யும். ஒரு செகண்ட் கூட இறைவா எங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போயிறாங்க. அந்த அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அதையும் குடிப்பார்கள், வேற வழி கிடையாது. ஏன்? அந்த அளவுக்கு அவர்களுக்கு அங்கு சூட்டினுடைய கொடூரத்திலும் கொடூரமாக மகா கொடூரமாக இருக்கும். அந்த சூட்டுல வெந்து வெந்து மனிதன் இன்னொரு நிலைக்கு வருவான். என்ன, எதையாவது தின்னலாம், தின்ன முடியுமா? நரகத்துல ஒரே ஒரு சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? ஜக்கூம். அவர்கள் அங்கு ஆக்கிலூன மின் ஷஜரத்தி ஜக்கூம், ஜக்கூம் என்ற மரத்தில் இருந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். இந்த ஜக்கூம் மரத்தினுடைய அந்த விஷத்தன்மை எப்படி இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜக்கூம் மரத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு அந்த பானத்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த பூமியில் விழுந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய நிலங்களும் பாழா போய்விடும்.
எல்லாமே கெட்டு போயிடும், எல்லாமே விஷமாகிரும். ஒரு சின்ன பாம்பு கடிச்சா மனிதன் தாங்க முடியல, ஒரு தேள் கடிச்சா தாங்க முடியல, குடிக்காத கொடுத்தா ஏன் உணவு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா தாங்க முடியல. மனிதனுக்கு ஃபுட்டே பாய்சன் ஆனா தாங்க முடியல, விஷப்பூச்சிகள் கடிச்சா தாங்க முடியல, அதுலயும் உச்சபட்ச பாம்பி விஷம் கடிச்சா இன்னும் தாங்க முடியல, நொர தள்ளுது, எல்லாம் தள்ளுது. ஆனால் இந்த எல்லா விஷங்களை எல்லாம் விட பன்மடங்கு பெருத்த விஷமான கள்ளி செடிதான் உணவு. அந்த உணவை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதைத்தான் சாப்பிட வைப்பான் ரப்பு. அப்படி சாப்பிட்டு இந்த குடிநீரை குடிச்சு அந்த உடல் பெருக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பெருசாக பெருக்கும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குரிய உடலை கற்பனை கூட பண்ண முடியல, கற்பனைகளுக்கு எட்டாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பல்லின் அளவே எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இருக்கலாம்? உஹது மலை அளவு இருக்கும் என்கிறார்கள். எவ்வளவு இருக்குமா? ஒரு பல்லு அளவே. அப்படின்னா அந்த மனிதன் எவ்வளவு விகாரமா இருப்பான் பாருங்க, விகாரமா இருப்பான். அந்த வேதனையை தாங்க முடியாமல் கதறுவார்கள், பதறுவார்கள், எல்லாம் செய்வான். எல்லா வேதனையின் உச்சத்தில் அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள், இறைவா எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடு. அதானே என்னை ஏன் இனி விட்டு வச்சிருக்கிற காலி பண்ணிரு, முடிச்சிரு. அதான கடைசியாக மனிதன் போய் சேர்ற இடம். அதைத்தான் கேட்பார்கள், மரணமாக்கிறே. அப்பொழுது அல்லாஹ் சொல்றான், இல்ல முடிக்க மாட்டோம், லா யமூத்து, அங்க மரணமே கிடையாது. நஊது பில்லாஹ், மரணமே கிடையாது. மரணத்துக்கு முடிவு பண்ணியாச்சு மாஷரலையே, இனி உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வாரான், ஃபதூகு, இந்த வேதனைகளை சுவையுங்கள், வயஸாதல்லதீன, இந்த வேதனையை அநியாயக்காரர்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம். இந்த வார்த்தை தான் நரகவாசிகளுக்கு வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும் என்கிறார்கள். இது கடுமையான அதன வேதனையின் உச்சத்தில் இருக்கும்போது குத்தி காட்டான்னு வைங்க, நான் இந்த உடல் வலியை கூட தாங்கிக்கிட்டாம சொன்னா பாருங்க, அதை என்னால தாங்க முடியலங்க. என்னால கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன், ஆனா என்னைய பார்த்து எங்க அம்மா ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, அப்படின்னா அதை தாங்க முடியலையே. இதே வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு வேதனை மேல் வேதனையை நான் கூட்டுவேன், நீங்கள் அனுபவித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லப்படும். அப்பொழுது மனிதன் பதறி புலம்புவான். என்ன புலம்புவான்னா, ஒவ்வொருத்தர் அவனே சபித்துக் கொள்வான், என்னை நானே அப்படியே சபிச்சு கடைசியில அந்த நஷ்டத்தை கெஞ்சுகிற போது வழக்குமார்கள் சொல்வார்களாம், ஒரு தடவை நொந்துக்கிறாதீங்க, ஒரு கஷ்டம் அல்ல உங்களுக்கு, ஒரே ஒரு கஷ்டம் அல்ல, சுபூரா, உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி நரகத்தினுடைய எல்லா வகையிலும் உச்சத்தில் இருக்கிற மனிதன் அந்த நரகத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெப்ப காலத்தில் படிப்பினையாக எடுக்க சொல்லுகிறார்கள் நம்மளை. இதை எதுக்கு சொல்றோம்னா, நரகத்தை வர்ணிச்சுட்டு அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு போறது இல்ல. இந்த சூட்டுல போகிற போது அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள், இறைவா நரகத்தின் அருகில் கூட எங்களை கொண்டு போகிறாது, நரகத்துல எங்களை போற்றாத, அஊது பிக மின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்து, அஊது பிக மின் ஃபித்னத்தின் நார், நரகத்தின் சோதனையிலிருந்தும் எங்களை காப்பாத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதை உணர்வோம், அல்லாஹ்விடத்தில் திரும்புவோம், பாவங்களை விட்டு அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கானோ அதைகளையாவது செய்து நரகத்திலிருந்து மீளுவோம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன், வலா ஆகிபத்து லில் முத்தகீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி எல்லாம் நரகத்தை வர்ணித்து விட்டு
ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை எல்லாம் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நன்மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரி கற்களாக எரி பொருள்களாக மனிதர்களையும் கற்களையும் தான் ஆக்கியிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய மலாயிக்கத்துமார்கள் கடும் சித்தமுடைய மலாயிக்கத்துமார்களை அதற்கு பாதுகாவல்களாக போட்டு வைத்திருக்கிறோம். லா யஸூன் அல்லாஹ், லா யஸூன், அவர் ஒரு நொடி கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து ஒரு வேண்டுதலை முற்படுத்துகிறான். உங்களுக்கு நான் ஒரு குடும்பத்தையே அழகாக கொடுத்திருக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பெரிய காரியமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்டா, அவர்களுக்கு உணவளிப்பது, அவர்களுக்கு உடை அளிப்பது, அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, அவர்களை சொகுசாக வைப்பது என்று. இதெல்லாம் நாம செஞ்சதல்ல, இதெல்லாம் அல்லாஹ் அவன் விதியாக்கியதில் நடந்து கொண்டிருப்பவைகள். அவன் விதியாக்கி இருக்கிறான். நம்முடைய மனைவிக்கு நாம் இதையெல்லாம் செய்ய, கணவன் மூலமாக இதையெல்லாம் நீ பெறுவாய், மனைவியின் மூலமாக நீ இதெல்லாம் பெறுவாய், உன் பெற்றோர்கள் மூலமாக இதையெல்லாம் பெறுவாய் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னால் 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் விதியாக்கியது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதை நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ பெரிய சாதனையாக. நான் எப்படிப்பட்ட தெரியுமா, குடும்பத்தை அப்படி கண்ணு வச்சு கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறோம், நாமளே தேர்த்தி கொண்டு இருக்கிறோம். இது நமது இல்ல, அல்லாஹ் செஞ்ச அருள். ஆனா அல்லாஹ் நம்மகிட்ட என்ன சொல்றான்னா, நரகத்திலிருந்து இவர்களை காப்பாற்றுறது உன் பொறுப்பு. உன் மனைவியை நரகத்திலிருந்து மீட்பது உன் பொறுப்பு. உன் பிள்ளைகளை நரகத்துக்கு போக விடாமல் தடுத்து பாதுகாப்பது உன் பொறுப்பு. இந்த பொறுப்பை நீ செஞ்சியா என்று அல்லாஹ் கேட்பான். நகர முடியாது எந்த பெற்றோரும், எந்த கணவனும் நகர முடியாது, எந்த மனைவியும் நகர முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயி வ குல்லு மஸ்ஊலின் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட்டே தீர்வீர்கள். யாரும் இதுல இருந்து விதிவிலக்கல்ல, எல்லோருக்கும் விசாரணை இருக்கிறது. உன் மனைவியோடு எப்படி உணவளித்தாய் என்பது மட்டுமல்ல, நரகத்துக்குரிய காரியத்தை விட்டு எதெல்லாம் தடுத்திருக்கிறாய், செஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ் எவ்வளவு வேண்டாம், வெறுமனமே சொல்றான். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரி பொருளே மனிதர்கள் என்கிறான். நம் மனைவி, நம் அம்மா, நம்முடைய தாய், நம்முடைய தங்கச்சி, நம்முடைய சகோதரன், நம்முடைய நண்பன் எல்லோரும் நரகத்தினுடைய எரிபொருளாக வெந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? போய் கறிக்கடைகள்ல நின்று பாருங்க, கோழியை பொறிச்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு எச்சு விடுறான், ஆனா கொஞ்சம் அப்படி சின்ன திருப்பி போட்டு பாருங்க, இதுல நம் தாய் இந்த மாதிரி வெந்து கொண்டிருந்தால், நம் தகப்பனை பாவான் வெந்து கொண்டிருந்தால், நம்முடைய உடன் பிறந்த சகோதரன் வெந்து கொண்டிருந்தால், நம்மோடு 30-40 வருடங்கள் அந்யோன்யமாக வாழ்ந்த மனைவி வெந்து கொண்டிருந்தால், நாம் பெற்று கொஞ்சி குழாவி வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் எப்படி வெந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு? நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து காப்பதற்கு ஒரே வழிதான் என்ன? அல்லாஹ்வை அறிந்து கொள்வதுதான் முதல் வழி. புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்புவதில்லை. நம்புறோம் நாங்க முஸ்லிம் என்றோம். எதுல முஸ்லிமா இருந்தோம்? அல்லாஹ் கபர்ல வச்சு கேட்கிறாரு மலக்கு, நீ அல்லாஹ்வை பற்றி சொன்னையே, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அப்படி எல்லாம் சொல்றான். சொன்ன உடனே மலாயிக்கத்து மாதிரி தெரியும்ன்றாங்க. கடைசியா 3 கேள்வி முடிச்சோன்னு கேட்கிறாங்க, எப்படி உனக்கு தெரியும்? எங்க வாப்பா சொன்னாங்க, எங்க உம்மா சொன்னாங்க, எங்க அஜரத்து சொன்னாங்க, எங்க தலைவர் சொன்னாங்கன்னு சொல்லுவோமா? தலைத்து, நான் குர்ஆனை ஓதினேன், அதிலிருந்து அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன். எதுல இருந்து? குர்ஆனிலிருந்து அல்லாஹ்வை பற்றி நாம் எவ்வளவு தெரிந்திருக்கிறோம்? என் குடும்பத்துக்கு எவ்வளவு தெரியும்? அல்லாஹ்வை பற்றி கேட்டதில்ல. குர்ஆனிலிருந்து தினமும் நம்முடைய வீடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதுக்கு என்ன கேள்வி? யா அல்லாஹ், உன்னை பற்றி நீ என்ன சொல்லி இருக்கிற, எனக்கு காட்டுவேன். ஒரு லெட்டர் வந்துட்டா ஓடி ஓடி ஓடி, என்ன முக்கியமானது, ஒரு ஆதார் கார்டுல ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எத்தனை பதற்றம்.
எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு தடுமாற்றம். ஆனால் அதை அறிந்து கொள்கிற வரை, ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கி நம்முடைய வீடுகளில் புத்தகங்களாக, கைகளில் மொபைல்களாக, பிடிஎஃப் ஆக வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுல ஒரு வட்டமாவது என் மனசு ஒன்னை பத்தி அல்லாஹ்வை தேடினேன்னு சொல்லியிருக்கா? யோசிச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு பாடம். அல்லாஹ் குர்ஆனிலிருந்து என்னை நீ அறிந்து கொண்டாயான்னு தான் கேட்க போறான் கபர்ல. அதனால் நரகத்தில், இதிலிருந்து நரகம் ரசூலா சொன்னாங்க, எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் நரகத்திலிருந்து மீட்கப்படுவார். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எதிலிருந்து படிச்சிருக்கணும்? குர்ஆனிலிருந்து படிச்சிருக்கணும், ஹதீஸிலிருந்து படித்திருக்கணும். படித்திருந்தவர் நரகத்திலிருந்து மீட்கப்படுவார். மற்றவர்கள் நரகத்துக்கு நிரந்தரமானவர்கள் ஆவார்கள். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கெதறுவோம், இறைவா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சுற்றத்தார்களையும் இந்த நரகத்தினுடைய ஃபித்னாவிலிருந்தும், நரகத்தின் வேதனையிலிருந்தும், நரகத்தினுடைய அருகாமையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.